இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உமது வார்த்தையின் வழியாகவும் உமது உடன் இருப்பின் வழியாகவும் எங்களுக்கு தேவையான எல்லா நல்ல செயல்களையும் செய்கின்ற உமது ஆசீர்வாத செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோசேவுக்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த இறைவாக்கினர் ஒருவரை அனுப்புவார் என்றும் அவர் இறை வார்த்தையை மக்களுக்கு போதிப்பார் என்றும் விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு பணி செய்து அதிலே மகிழ்ச்சி காண வேண்டும் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத செயல்களை பார்க்கிறோம். நன்றாக அதிகாரத்தோடு போதிக்கின்றார். இரண்டாவதாக, தீய ஆவி பிடித்த ஒரு மனிதனை குணப்படுத்துகின்றார். ஆண்டவரின் இந்த செயல்களை பார்த்த மனிதர்கள் ஆச்சரியத்தில் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பரப்பினார், அதிகாரத்தோடு போதித்தார், நோயாளிகளை குணப்படுத்தினார், பாவிகளை இறைவனிடம் அழைத்து மனமாற்றத்தை வர செய்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். உம் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும், இதோ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையில நாங்கள் உமக்கு ஏற்ற செயல்களை செய்து உம்முடைய அன்பு சீடர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, ஆவியை பெற்ற அப்போஸ்தலர்களைப் போல நாங்களும் தூய ஆவியை பெற்று வல்லமையான கருவியாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையும் ஆண்டவரின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.